டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் பிரைமோட போன எபிசோட்ல ஆப்டிமஸ் நீங்க மட்டும் உயிரோட இல்லனா இந்த பிளானட்டும் உயிரோட இருக்காது. என்னாச்சு? நான் இல்ல. நானும் இல்ல. நான் தான் பண்ணேன். ஆப்டிமஸ், கடந்த காலங்களில் நமக்கு பகை இருக்கலாம். ஆட்டோபாட்ஸ்க்கு எதிராக டிசெப்டிகான் இப்போ முக்கியம் கிடையாது. யூனிக்ரான் உயிரோட இருக்கிற வரைக்கும் தேவையில்லை. யூனிக்ரானோட ஸ்பார்க்குக்கு உங்களை நான் டைரக்டா கூட்டிட்டு போவேன். ஆட்டோபாட்ஸுக்கும் டிசெப்டிகான்ஸுக்கும் இடையில ஒரு சமாதான உடன்படிக்கை. ஆப்டிமஸ், யூனிக்ரான நாம எப்படி தடுக்க போறோம்? மேட்ரிக்ஸ் ஆஃப் லீடர்ஷிப்போட உதவியோட. நம்ம தலைவன் நம்மள விட்டுட்டு போயிட்டார் போல இருக்கே. இனிமே மெகாட்ரான் இல்லாம ஒரு நல்ல எதிர்காலத்தை நாம உருவாக்கிக்கணும்னு எனக்கு தோணுது. ஜாக், இந்த முக்கியமான டிவைஸை நான் திரும்பவும் வர வரைக்கும் இதை பாத்துக்கிற முக்கியமான பொறுப்பை உன்கிட்ட ஒப்படைக்கிறேன். சரி, யூனிக்ரானுக்கு நாம இங்க வந்திருக்கிறது எப்படி தெரியும்? தப்பு பண்ணாத, அவனுக்கு ஏற்கனவே தெரியும். யூனிக்ரான் அபரிமிதமான சக்தியோடு வளர்றான். ஒருவேளை யூனிக்ரான் மெகாட்ரானை பயன்படுத்தி நம்மள இங்க வர வச்சிருந்தா? நிச்சயமா இருக்காது. முழுவதும் 60க்கும் மேற்பட்ட எரிமலைகள் வெடிக்கின்றன. அதே நேரத்தில் ஹானொலுலுவில் 6 இன்ச் அளவிற்கு பனி படர்ந்து உள்ளது. கோள்கள் சீரமைப்பால தான் இந்த நிகழ்வுகள் ஏற்படுதுன்னு அறிவியல் விஞ்ஞானிகள் தீவிர ஆராய்ச்சியில ஈடுபட்டிருக்காங்க. சரி, யார் கேம் விளையாட ரெடியா இருக்கீங்க? இதுக்கு மேல முடியாது. நீங்க எங்க போறீங்க? அங்க உலகம் சின்ன பின்னமா ஆயிட்டு இருக்கும் போது என்னால இங்க உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்க முடியாது. சரி, நீங்க போய் என்ன பண்ண போறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஏதாவது பென்டகன்ல இருக்க என்னோட ஆட்களை தொடர்பு கொள்வேன். அந்த மான்ஸ்டரை நிரந்தரமா பதிக்க வழி தேடுவேன். ஆப்டிமஸால முடியாததை நீங்க செய்வீங்களா? ஆப்டிமஸ், மெகாட்ரான் 2 பேரும் போயிருக்காங்கல்ல. இந்த கூட்டணி யாருக்குமே சந்தோஷம் கிடையாது ஏஜென்ட் ஃபவுலர். என்னையும் சேர்த்துதான் சொல்றேன். ஆனா மறுபடியும் மெகாட்ரானும் ஆப்டிமஸும் கூட்டணி சேர்ந்தா. ஒரு நிமிஷம், மறுபடியுமா? மெகாட்ரான் அப்ப ஆட்டோபாட்டா இருந்தாரா? அப்ப ஆப்டிமஸ் காணா இருந்தாரா? இல்ல, ரெண்டுமே கிடையாது. ஆனா ஒரு காலத்துல எங்க சைபர்ட்ரான்ல அது எங்களோட பொற்காலமா இருந்தது. அப்பெல்லாம் ஆப்டிமஸும் மெகாட்ரானும் இப்ப மாதிரி எதிரிகள் கிடையாது. ஆரம்பத்துல இருந்தே ஆப்டிமஸ் பிரைம் கிடையாதுன்னு நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஆரம்பத்துல இருந்தே அவர் ஆப்டிமஸும் கிடையாது. ஒரு காலத்துல அவர் ஒரு கிளர்க். அயகான் ஆல் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்ல அவரோட பேரு ரயன் பேக். ஆனா சைபர்ட்ரானோட கடந்த காலத்தை பத்தி அதிகமா தெரிஞ்சதுக்கு அப்புறம் பெரிய பெரிய இடங்கள்ல ஊழல் நடக்கிறத பத்தி அவர் நிறைய கவலைப்பட ஆரம்பிச்சாரு. மக்களின் பாகுபாடு பத்தியும் நிறைய கவலைப்பட்டாரு. ஒரு கிளாடியேட்டருடைய வார்த்தைகள், கொள்கைகள் ரயனை கவர ஆரம்பிச்சது. அவர் தன்னுடைய 13 பிரைம்ஸ் ஒரிஜினலுக்கு அப்புறம் தன்னுடைய பேரை மாத்தி வச்சுக்கிட்டாரு. மெகாட்ரானிஸ் சைபர்ட்ரானுடைய தலைமைக்கு சவால் விட்டாரு. எல்லா சைபர்ட்ரானிஸும் சமமா நடத்தப்படணும்னு கேட்டாரு. இந்த மாவீரர் புரட்சியாளரா மாறி தன்னுடைய விசுவாசிகளை எல்லாம் ஒன்னா திரட்டினாரு. அவங்கள முக்கியமானவனா சவுண்ட் வேவ் இருந்தான். ரயன் மெகாட்ரானை தொடர்பு கொள்ள ஆரம்பிச்சாரு. அவர் அவனுக்கு ஒரு மென்டர் மாதிரி ஆனாரு. மெகாட்ரானிஸ் புரட்சி களத்தை விட்டுட்டு அரசியலுக்குள்ள நுழைய போனப்போ அவருடைய பேரை சுருக்கிக்க நினைச்சாரு. அதுக்கப்புறம் மெகாட்ரான் ஹை கவுன்சிலுக்கு போய் முன்னாடி நின்னு தன்னுடைய கொள்கைகளை சொன்னாரு. சமுதாயத்துக்காக பேசினாரு.
ஆனா இங்கதான் அவர் தன்னோட சுயரூபத்தையே காட்ட ஆரம்பிச்சாரு. வலுக்கட்டாயமா பழைய காவலர்கள் எல்லாரையும் தூக்கி எறியணும்னு நினைச்சான். நான் தான் அடுத்த பிரைமா இருக்கணும்னு கோரிக்கை வச்சான். ஆனா ரயானுக்கு வயலன்ஸ் பிடிக்காது. அதுவும் அவர் நீதிக்காக அதை பயன்படுத்த மாட்டாரு. ரயானுடைய வார்த்தைகள் ஸ்பார்க் மற்றும் கவுன்சிலுடைய மனசை நெகிழ வச்சது. இங்க சைபர்ட்ரானுடைய பொற்காலங்கள்ல முதல் தடவையா பிரைமா இருக்க தகுதியான ஒருத்தனை அவங்க இங்க பார்த்தாங்க. ஆனா அந்த மரியாதை நமக்கு கிடைக்கணும்னா மிகவும் அற்புதமான மேட்ரிக்ஸ் ஆஃப் த லீடர்ஷிப் அவங்க சம்பாதிக்கணும். தன்னுடைய லட்சியம் நிறைவேறலன்னு தெரிஞ்சதுமே அவனுக்கு கோபம் வந்து ரயானையும் கவுன்சிலையும் பழி வாங்கணும்னு நினைச்சான். அவனை எதிர்க்கிறவங்க அத்தனை பேரையும் எதிர்த்து யுத்தம் நடத்தினான். அதுக்கு அவனுடைய விசுவாசிகள் அவனுக்கு துணையா இருந்தாங்க. அவங்கதான் டிசெப்டிகான்ஸ். மேட்ரிக்ஸ் எங்க இருந்தாலும் அதை தானே அடையணும்னு சபதம் எடுத்தான். காலப்போக்குல யுத்தக்களம் சைபர்ட்ரானியே முழுங்கிடுச்சு. பிளானட் முழுவதும் விஷம் பரவிடுச்சு. ரேயன் அங்க போனாரு, எல்லாத்தையும் சரி பண்ணணுங்கிற நம்பிக்கையோட. கடைசியில எங்க எல்லாருக்கும் உயிர் கொடுத்த ஸ்பார்க் முன்னாடி போய் நின்னாரு. பிரைமர்ஸ் முன்னாடி போய் நின்னாரு. ரேயானுக்குள்ள இருக்கிற நல்ல எண்ணங்களை பிரைமர்ஸால உணர முடிஞ்சது. அதனால மேட்ரிக்ஸ அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டாரு. அப்பல இருந்துதான் ஆச்சரியப்படுற வகையில பணி உள்ள ரயான் பேக்ஸ் ஆப்டிமஸா மாறினாரு. கடைசி பிரைமா நிக்கிறாரு. அப்போ ஆப்டிமஸ்க்கு சைபர்ட்ரானோட கோர்ல இருந்து மேட்ரிக்ஸ் கிடைச்சது. இப்போ அத பூமிக்கு கொடுக்க போறாரா? ஒருவேளை அந்த மெகாட்ரான் இந்த மேட்ரிக்ஸ பறிக்கணும்னு ஏதாவது பிளான் பண்ணியிருந்தா? இந்த பிளானட்டை காப்பாற்றணும்னு மெகாட்ரான் நினைக்கிறதுக்கு காரணம் இதை அவன் ஆக்கிரமிக்கணும்னு நினைக்கிறது தான். அதுக்காக தான் அவ்வளவு நாடகம் ஆடுறான். ஆனா டிசெப்டிகானோட அரசனை என்னைக்கும் யாராலையும் நம்ப முடியாது. அவன் நம்பிக்கைக்கு உரியவனும் கிடையாது. யூனிக்ரானோட ஸ்பார்க் இங்கதான் இருக்கு. நீ முன்னாடி போ. ஒண்ணு இல்ல, கொஞ்சம் தலை சுத்துச்சு. டார்க் எனர்ஜான் இவன் அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்குது. நல்ல திடமா நடந்து போ பல்க். நம்மள அழிக்க அவன் தயாராகிட்டு இருக்கான். அதெல்லாம் என்னது? நாம யூனிக்ரானுடைய பாடிக்குள்ள இருக்கிறதுனால இது சடலந்தா. இது ஒரு விதமான ஆன்டிபாடின்னு நினைக்கிறேன். என்ன விட்டு இல்லன்னா ஏன் கூட சேர்ந்து நீங்க விழுந்துருங்க. கையை விடுன்னு சொல்றேன்ல.
சீக்கிரம் காசு டிசெப்டிகான் நண்பர்களே, மெகாட்ரானோட கட்டளைக்கு நாம எப்பவும் எல்லாரும் விசுவாசமா தான் இருக்கோம். ஆனா நம்ம தலைவனோட சமீபத்திய நடவடிக்கை கொஞ்சம் கேள்விக்குறியாதான் இருக்கு. அதுவும் இல்லாம நீங்களே பாருங்க, பூமி கிட்டத்தட்ட ஒரு தோத்து போன ஆராய்ச்சியா ஆயிடுச்சு. கமாண்டர் அராக்னட், நீ என்ன சொல்ல வர? மெகாட்ரான் அரசரை நாம அப்படியே விட்டுறலாங்கிறியா? சவுண்ட் வேவ் எவ்வளவோ முயற்சி பண்ணியும் நம்ம அரசரோட சிக்னலை நம்மளால டிடெக்ட் பண்ண முடியல. மெகாட்ரான் ஒண்ணு பர்மனண்டா ஆஃப்லைன்ல இருக்கணும், இல்ல யூனிக்ரான் கிட்ட மாட்டிட்டு இருந்திருக்கணும். இந்த ரெண்டுமே டிசெப்டிகான்ஸ்க்கு ஒத்து வராத ஒரு விஷயம். சோ இந்த வெளியேற்றத்தை நான் ஒரு விவேகமான செயலா தான் கருதுறேன். இதுல யாருக்காவது எந்த மாற்று கருத்தாவது இருக்குதா? அப்ப உடனே ரெகுலான் 4க்கு கிளம்புங்க. நீ ஏதாவது சொல்ல போறியா சவுண்ட் வேவ்? இந்த வெசல் ஏன் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்க? நீ எப்பவும் போல உன் இடத்துலயே இருக்கலாம். தள்ளி போன்னு சொன்ன. இதுக்கு பதிலா நான் உன் ஸ்பார்க்க கிழிச்சிடுறேன். நான் சரணடைறேன். அமைதியா இருக்கிறவங்க கிட்ட எச்சரிக்கையா இருக்கணும். கம்யூனிகேஷன் லிங்க்ஸ் எல்லாம் டவுன் ஆயிடுச்சு. இது எதிர்பார்த்ததுதான். ஆனா அவங்களோட சிக்னலையே இழந்துட்டோம். அப்படின்னா சகஜம்தான். ஆனா இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் அனாமலிஸோட தீவிரமான குறுக்கீடால தான் சிக்னலே போயிருக்குன்னு சொல்லலாம். அவங்கள நம்ம ட்ராக் பண்ண முடியலன்னா அவங்க நமக்கு காண்டாக்ட் பண்ண முடியாதா? அப்போ எப்படி அவங்கள நம்ம பிக்கப் பண்றது? இது உனக்கு எங்க இருந்து கிடைச்சது? ஆப்டிமஸ், சத்தியமா இதையும் அவர் என்கிட்ட கொடுத்தாருன்னு தெரியல. இது கிரவுண்ட் பிரிட்ஜோட பவர் சப்ளை சாவியாம். ஜாக், கிரவுண்ட் பிரிட்ஜுக்கு சாவின்னா எதுவும் கிடையாது. அப்படின்னா இது என்னது? அந்த சாவி தி வெக்டர் சிக்மாவோடது. என்னது? உன் கையில இருக்கிறது சைபர்ட்ரானோட ஒரு முக்கியமான அடையாளம். அப்ப இது என்கிட்ட இருக்க கூடாது. ஆப்டிமஸ் அத உன்கிட்ட ஒப்படைச்சிருக்காரு ஜாக். ஆனா இதுக்கு எந்த அர்த்தமும் இல்லையே. இது ஏன் என்கிட்ட கொடுக்கணும்? ஏன்னா திரும்பி வர திட்டத்தோட அவர் அங்க போகல. மெகாட்ரான், என் கட்டளைப்படி செய். பிரைம உடனடியா அழிச்சிரு. மெகாட்ரான், யூனிக்ரானோட ஸ்பாட் பின்னாடிதான் இருக்கு. எப்படி உள்ள போறது? நாம் ஆபத்தானவங்க இல்லைன்னு யூனிக்ரானோட டிஃபென்ஸுக்கு புரிய வைக்கணும். ஆட்டோபாட்ஸ், எவ்வளவு நேரம் முடியுமோ அவ்வளவு நேரம் தொடர்ந்து நீங்க எதிரிகள் கூட போராடிக்கிட்டே இருங்க.
நம்ம சீக்கிரமா இவங்களை தாக்கணும். ஆப்டிமஸ் நாங்க. ஆப்டிமஸ் சீக்கிரம். மெகாட்ரான் பிரைம் உடனடியா அழிச்சு நான் உனக்கு கட்டளையிடுறேன். மெகாட்ரான் யார் கட்டளைக்கும் கீழ்ப்படிய மாட்டான். பூகம்பம் போய் ஒழிஞ்சுக்கங்க. மேட்ரிக்ஸ் ஆஃப் லீடர்ஷிப், நான் உங்களை அடிக்கிறேன். போக்கடிக்க முடியாது. இயற்பியல் இனி நான் தான் ஆளப் போறேன். இனி இந்த உலகமே ஒட்டுமொத்தமா அழிய போகுது. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அது நடக்காத யோனிக்ரான். மேட்ரிக்ஸ் உடைய பவர் இந்த இருளை குளிச்சுக்கிட்டு வெளிச்சத்தை கொடுக்க போகுது. இல்ல ஆப்டர் ஷாக்ஸ் வரலாம். அப்படின்னா ஆமா ஜாக். டீம் ஒர்க். நாம இப்ப எங்க இருக்கிறோம் மெகாட்ரானஸ்? உனக்கு ஞாபகம் இல்லையா நண்பா? ஆப்டிமஸ் நல்லா இருக்கீங்களா? அவ ஏன் என்ன அந்த மாதிரி கூப்பிடுறான்? அவர் என்ன பண்ணி வச்சிருக்க? இவங்கெல்லாம் யாரு? இவங்கெல்லாம் நம்ம எதிரிகள். நாம 2 பேர் தான் இருக்கோம். சீக்கிரம் போ, நான் உன்னை கவர் பண்ணிக்கிறேன்.
ஆர்சி, நான் ரொம்ப பயந்துட்டேன் பல்க். நீ நல்லா இருக்கியா பி? எங்க ஆப்டிமஸ்? அவரு இறந்துட்டாரவா? இல்ல. ஆனா அவருக்கு நம்மள அடையாளமே தெரியல. ஏன் அவர் பேரே அவருக்கு தெரியல? மேட்ரிக்ஸ் ஆஃப் லீடர்ஷிப்ப ஆப்டிமஸ் சரண்டர் பண்ணப்போ பிரைம்ஸோட கூட்டு ஞானத்தை அவர் அதிகப்படியா இழந்து இருக்காரு. அவரோட ஞாபகங்களை அவர் இழந்துட்டாரு. மெகாட்ரான் அரசி, உங்களை வரவேற்கிறோம். அவசரப்படாத பிரேக் டவுன். நாம இழந்த வீரரை வரவேற்கிற விதம் இது கிடையாது. ராயன் பேட்ஸ் இப்ப நம்மள ஒருத்தன்.